வணக்கம். நான் டாக்டர் நடேசன். அவர்கள் தென்டிசி சேனல். நம்முடைய சேனலில் மெயினாக ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த பழமொழி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பழமொழிக்கு ஏற்ப அனைவரும் நம்ம விரும்புவது ஆரோக்கியமான வாழ்க்கை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. எந்த செல்வத்துக்கும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த ஹெல்த்தியாக இருக்கிறது பணம் கொடுத்து வாங்க முடியாது. எந்த ஒரு பொருளோடைய பணத்தாலேயோ இல்லை ஒரு சொத்தோடைய எது குறையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சொத்து நம்முடைய ஹெல்த்து தான். அதனால தான் இந்த பழமொழியை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவோம். இந்த ஹெல்த்தை நம்மளே தான் மேம்படுத்திக்கணும். எதை காசு கொடுத்தோ வேறு யார்கிட்ட இருந்தோ கடனோ எதுவும் வாங்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு முழுமையாக ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா, ஜஸ்ட் அவனுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமாக மட்டும் பத்தாது. அது ஹெல்த்துன்னு சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு கை கால் நல்லா இருக்குது, கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, இல்லை அவனுடைய உள்ள உறுப்புகள் மூளை, ஹார்ட்டு, லங்ஸு, கல்லீரல், கிட்னி இதெல்லாமே ஆரோக்கியமானா கூட அவன் முழுமையான ஆரோக்கியம்னு சொல்லிட முடியாது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோசியல் விஷயத்திலையும் சொசைட்டியோட அவன் எப்படி ஒத்து போகிறான் அதை பார்த்து தான் ஒரு மனிதன். ஃபிசிக்கல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த் இது மூணு சேர்ந்து தான் ஒரு மனிதன் முழு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்னா, இது மூன்றும் ஒன்றுடன் ஒன்று மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் எவ்வளோதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவன் மனநிலை சரியில்லைன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளின்னு தான் சொல்கிறோம். அவனை வேறு எதுவும் ஆரோக்கியம்னு சொல்லிட முடியாது. அதேமாரி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மனநலத்தில் பாதிக்கிறோம். மனநலத்தில் பாதிக்கப்பட்டோம்னா சொசைட்டியில் அவன் இயல்பாக பழக முடியாது. இயல்பாக எல்லாத்துக்கிட்டையும் சுமூகமாக நடந்துக்க மாட்டான். சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு மனிதன் முழு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோசியலாகவும் அவன் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ தான் அவன் முழுமையான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அர்த்தம். நம்மளுடைய அவர்கள் என்டிசி சேனலில் முழுமையாக வாழ்கிறதுக்கு, முழு ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி என்பதை தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு ஆரோக்கியம் வாழ்கிறதுக்கு எப்படி இருந்தால் நம்ம ஆரோக்கியம் வாழலாம். உடல் ரீதியாக ஆரோக்கியம் வாழ்கிறதுக்கு என்னென்ன, எப்படி உணவு முறையை எப்படி நம்ம கையாள வேண்டும், இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாக உடற்பயிற்சி மூலமாக எப்படி நம்ம ஆரோக்கியம் வாழலாம், இல்லை நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி ஒரு வியாதியை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறது மூலம், இல்லை ஒரு பற்றாக்குறையை சரி பண்ணுவதன் மூலம் எப்படி நம்ம ஹெல்த்தியாக வாழலாம், இல்லைன்னா யோகா பண்ணுறது, சொசைட்டியில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இதன் மூலியம் எப்படி நம்ம ஆரோக்கியம் வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய அவர்கள் என்டிசி சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இது போக குழந்தை வளர்ப்பு பற்றியும் மற்றும் எதாவது ஹெல்த் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் நம்ம இந்த அவர்கள் என்டிசி சேனலில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தை மேம்படுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய காலங்களில் ஹெல்த்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இந்த சேனலில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சேர்த்துக்கு உறுதியாக இருக்கும். நன்றி.